நீங்க ஏதோ மேடையில கிண்டல் பண்றேன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு சார் காணொலியில அந்த மாதிரி. நான் பேசுகிற போது ஒரு செய்தியை போகிற போக்கில் சொன்னேன், இங்கேயும் சொன்னேன். ஒருவர் அழகாக பேசுவதை பாராட்டலாம், ஆனால் நிலையாக பேசுவது அதை விட மிக முக்கியமானது. அழகு என்பது விற்பனை பொருளாக ஆகிவிடக்கூடாது, ஆற்றல் என்பது எல்லா மேடைகளுக்கும் உரியதாக ஆகக்கூடாது என்று நட்போடும் உரிமையோடும் சொன்னேன். அவர் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம். அவர் நல்ல பேச்சாளர், ஆனால் நாணயமான பேச்சாளராகவும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இருக்கிற எல்லோரும் திமுகவைத்தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு வேறு கட்சிகள் இல்லை. ஒரு விதத்தில் எங்களுக்கு நல்லது. எல்லோரும் எங்கள் எதிரிகள் எல்லோரும் அப்படி நின்று பல பக்கங்களிலிருந்து எங்களை விமர்சிப்பார்கள். மக்களும் நாடும் எங்களை ஏற்றுக்கொள்ளும். சரியும், அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அயோத்தியும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று. அதனுடைய பொருள் அயோத்தியில் எப்படி கலவரம் வந்ததோ அப்படி மதுரையிலும் கொண்டு வருவோம் என்கிறார். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல. இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல, இது தமிழ்நாடு. எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கலவரத்துக்கும் ஒரு நாளும் இடம் தர மாட்டார். தமிழ்நாட்டு மக்களும் இடம் தர மாட்டார்.